காப்பி கடைக்கும் ரோஸ் மில்க்குக்கும் பிரியாணிக்கெல்லாம் எதுக்குமா ஃப்ரான்ச்சைசி? அதுக்கு நீயே காசை போட்டு ஆரம்பிக்கும் போது நீயே ஒரு பிராண்டை ஆரம்பிச்சு சொந்த பிராண்டுன்னும் போது இன்னைக்கு உண்மையான போதை எதுல இருக்கு தெரியுமா? creating something of your own. ஆமாங்க. நீங்க இந்த இன்ஜெக்ஷனை குத்துறதுனாலையும் இல்ல மூக்குல எதையாவது போட்டு இழுக்கிறதுனாலையும் இல்ல ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு விழுந்து கிடைக்கிறதுக்கு போதை கிடையாதுங்க. அதுவா போதை? அது போதை கிடையாது. ஏதாவது ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு அந்த பிராண்டை டெவலப் பண்ணி அதுல ஜெயிச்சு உன்னால முடியாதுன்னு சொன்னவன் முன்னாடி கெத்தா அப்படி நிற்கும் போது ஒரு போதை வரும் பாருங்க, அதுதாங்க போதை. ரியல் போதை அதுதான். எதுக்கு பிரியாணிக்கு போய் நீ பிரியாணி பிரான்ச்சி எடுக்கிற? நீ போ ட்ரிப்ளிகேட்ல போ, 100 பேர் உனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. பெஸ்ட் ரேட்டுக்கு விறகடுப்புலயே சமைச்சு கொடுப்பாங்க. எத்தனை கிலோ ஓடுதோ வாங்கு, உன் பிராண்டை போட்டு நீ சேல் பண்ணு. நீ கத்துக்கிற வரைக்கும், நீ வந்து ஒரு பிரியாணி நல்ல மாஸ்டர் உனக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை பண்ணு. ரிசர்ச் பண்ணு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணு. எவ்வளோ நேரம் வேணா நீ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணு. ஆனால் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி போகாத. தயவு செய்து மீடியா முன்னாடி வந்து அழுவாத. தயவு செய்து குறை சொல்லாத. பிரான்ச்சைசியை பற்றி குறை சொல்லாத. குறை சொல்லி இந்த பிரான்ச்சைசியை எடுக்கிறதெல்லாம் நின்று போயிரும் பாருங்க. இப்போ அவ்வளோ வைரலாக இருக்கு. யாருமே பிரான்ச்சைசி எடுக்க மாட்டாங்க. எத்தனை நல்ல கம்பெனிஸ் இருக்கு. ஃபாரின் கம்பெனி மட்டும் தான் பிரான்ச்சைசி எடுக்கணுமா? இந்தியன்ஸ் இப்போ டெவலப் ஆகிற நல்ல முன்னுக்கு வர்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க ஐடியாஸ்க்கு பிரான்ச்சைசி அது அவங்களோட கொலாபாவு அவங்கள என்கரேஜ் பண்ணு. ஃப்ரான்ச்சைசி நல்ல மாடல்மா. ஃப்ரான்ச்சைசி நல்ல மாடல். ஃபியூச்சர் ஃப்ரான்ச்சைசி தான்.